வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை நோக்கிய நகர்வை பார்த்தீங்கன்னா தற்போது அதிமுக எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பெரும் திருப்பமாக இந்த அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம். அனைவருமே மாற்றப்படக்கூடிய நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சண்முகம் மாற்றமடைய வாய்ப்பு இருக்குது. ஜெயக்குமார் எடப்பாடிக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்பு வந்திருக்கிறது. செங்கோட்டையன் டோட்டலாக ஒரு விலகிறது உறுதியாயிருச்சு. எடப்பாடிக்கு எதிராக எங்கெங்கே போய் என்னென்ன பண்ணணுன்றதையே பிளானே போட்டுட்டாரு அண்ணன் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கள் என்பது வலுவாக தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மாற்றங்களுக்கு பஞ்சம் இருக்காது. சொல்வது இதுதான், மாற்றங்களுக்கு பஞ்சம் என்பது இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே சி.வி. சண்முகமும் சரி, ஜெயக்குமாரும் சரி, வட மாவட்டத்தில் இருக்கிறவங்க, தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு பக்கா பலே பிளான் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த பிளான்கள் எப்படி எதை நோக்கிய நகர்வாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். உண்மையிலே அதிமுகவில் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பெரும் மாற்றம் என்பது அரசியல் ரீதியாக ஏற்படுகிறதா? அஃப்கோர்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அதற்கு முழுமையாக பார்த்திங்கன்னா அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் இருக்கும். இந்த கட்சி இவ்வளவு பண்ணணும், அந்த கட்சி இவ்வளோ இதை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அனைத்து விதமான முடிவுகளும் இருக்குமா என்பது தான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. சரி, ஓகே, சி.வி. சண்முகமும் சரி அல்லது அனைத்து விதமான மிக முக்கியமான புள்ளிகளும் சரி அதிரடியாக பார்த்திங்கன்னா விலகிறாங்களா, விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அதற்கு சில காலங்கள் ஆகலாம். ஜூன் 4ஆம் தேதின்றது கொஞ்சம் கூட இன்னும் கூடுதலாக தள்ளி போகலாம். ஆனால் எடப்பாடிக்கு எதிராக அனைவரும் திசை திரும்புவது உறுதி. அது வேணால் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். திசை திருப்பக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கக்கூடும் என்று இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஜெயக்குமார், அதற்கு பிறகு சி.வி. சண்முகம் போன்றவர்கள் நிச்சயமாக பார்த்திங்கன்னா மாற்றத்தை நோக்கிய நகர்வுகளை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமாருக்கும் சி.வி. சண்முகத்திற்கும் பெருமளவு மாற்றங்கள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்பதையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான். அதனால் சி.வி. சண்முகமும் மற்ற புள்ளிகள் அனைவருமே பார்த்திங்கன்னா மாற்றத்தை நோக்கிய நகர்வுகளை எடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக அது அதிமுகவே டேமேஜ் செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. ஜூன் 4 என்ன நடக்க போகுது, அடங்கொய்யால அப்படின்ற மாதிரி என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.